அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் சனாதன வழக்கில் உதயநிதிக்கு உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு, அதிரடி கைது, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகியிருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனாதன வழக்கில் வசமாக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு பேசும் பொருளாக மாறிடுச்சு. இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு கதிகலங்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பூகம்பம் தான் உதயநிதி ஸ்டாலின் கிளப்பில் வசமாக சிக்கியிருந்தார். இந்த வழக்கின் அடிப்படையில் இப்போ சனாதன வழக்கில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மனுவை ரத்து செய்ய கோரி உதயநிதி தரப்பு மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த மனுவை பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட போகிறாரு அப்படின்னு நம்ம தான் நீதிமன்றம் இறுதி தீர்ப்பாக வழங்கியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே சனாதன வழக்கில் மத கலவரங்களை செய்த யாரையுமே பார்த்தீங்கன்னா தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பாக வழங்கியிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே சனாதன வழக்கில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வசமாக சிக்கியிருந்தார் இல்லையா? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆனதுலேருந்தே ஒரு மிகப்பெரிய தலைவலியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா திமுகக்குள்ளேயே ஒரு சலசலப்புகளும் ஏற்பட்டிருந்தது. இதில் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா மத கலவரங்களை அங்கங்கு செய்திருந்த நிலையில் அவர் பேசிய ஒரு மாநாட்டில் பேசியிருந்த நிலையில் இந்த மாநாட்டின் அடிப்படையில் தான் இவர் மீது இந்தியா முழுவதுமே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இதை தள்ளுபடி செய்யணும் அப்படின்ற மாதிரி மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. இந்த மனு தாக்கலை பார்த்தீங்கன்னா ஏற்காத உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. அதனால் இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுவார். அதனால் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர்களும் எதிர்ப்புகள் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ உதயநிதியுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. இருந்தாலும் ஏற்கனவே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு எதிரான தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது உச்சநீதிமன்றம். சென்னையில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தின் சார்பில் நடத்தப்பட்ட சனாதன ஒழிப்பு மாநாட்டில் எதிராக வழக்கு தொடரப்பட்ட இருந்த நிலையில் ஜெகநாதன் உள்ளிட்ட 3 பேர் தொடர்ந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி பொல்லா திவாதி தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்த நிலையை தான் இப்போ உதயநிதியுடைய கதை கேள்விக்குறியாக மாறியிருக்கு. இருந்தாலும் ஏற்கனவே சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியா போல ஒழிக்க வேண்டும் என பேசிய உதயநிதிக்கு தான் இப்போ இது ஒட்டுமொத்தமாக இவரையும் ஒழிக்கக்கூடிய நிலைக்கு போயிருக்கு. அதனால் ஆகியோடு சனாதன தர்மத்தை ஒப்பிட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது சர்ச்சை இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின் இந்த பேச்சுக்கு நாடு முழுவதுமே பாஜக மற்றும் இந்துவாத அமைச்சகத்தின் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் வலுப்பெருத்து வந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் சனாதன வழக்கில் அவருடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. அதனால் கூடிய விரைவில் சிறைக்கு செல்ல போகிறாரு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.